பாஸ்போர்ட்டுக்கு எப்படி ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கணும். அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு இதெல்லாமே. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். முக்கியமாக உங்கள் அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃபில் வந்து கண்டிப்பாக ஏதாவது இருந்தால் இடம்பெற்றிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மார்க் ஷீட் டிசி அல்லது 10th மார்க் ஷீட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பேன் கார்டு எடுத்துக்கலாம். இது வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக. அட்ரஸ் ப்ரூஃபுக்காக உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் புக்கு இல்லைனா ஓடிடி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓடிடி, டிரைவிங் லைசன்ஸ், 10th மார்க் ஷீட்டு, பெர்த் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து டேட் ஆஃப் பர்த், நேம் எதெல்லாம் கரெக்டாக இருக்குதோ ஸோ கரெக்டான டாக்குமெண்ட்டை ஒரு 3 அல்லது 4 டாக்குமெண்ட்டாக தான் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வெரிஃபிகேஷன் போகும்போது அங்கே செக் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா வேறு டாக்குமெண்ட்டை அவங்க ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிடுவாங்க. அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டை இருக்கிறத எடுத்துகிட்டு போகும்போது யூஸ் ஆகும். ஸோ இப்போ சொன்ன டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் விசிட் பண்ணும்போது தான் இதெல்லாமே வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டேட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போது நீங்கள் என் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நியரஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எந்தெந்த டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். இங்கே டிஸ்பிளே கம்பெனி இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா செக் அப்பாயின்மெண்ட் டேட் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே வேணுமோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கேப்சா கீயை இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துட்டு செக் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த லொக்கேஷன் மட்டும் அந்த சுற்றிப்பட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும், எந்தெந்த டேட்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டு அப்பாயின்மெண்ட் போடும்போது லேட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பாஸ்போர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே டிஸ்பிளே கேமரா இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நியூ அக்கௌண்ட் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உள்ளே போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆபீஸ் நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஆபீஸில் போய் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பாஸ்போர்ட் ஆபீஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாகின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியா லாகின் ஐடியா யூஸ் பண்ண போறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படிலாம் நோ கொடுத்துட்டு லாகின் ஐடி என்ன நேம் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த நேமை கொடுத்துட்டு இங்கே செக் அவைலபிலிட்டி பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய நேமுக்கு வந்து லாகின் ஐடி இருக்குதா இல்லைங்கிற பார்த்துக்கலாம். ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இருக்குது அப்படின்னா ஓகே பண்ணிட்டு கீழே பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கணும். அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்ன போட்டீங்களோ அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பாக்ஸ்லையும் இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. ஹைண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னா இதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுக்கிறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த இது. ஸோ உங்களுடைய கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய ஆன்சரும் நீங்களே இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு இங்கே கேப்சா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட் லிங்க்ல போனீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் யூசர் லாகின் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடிக்கு உண்டான அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உள்ளே போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு இருக்கும். இதில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் தக்கலில் போட போகிறீங்களா நார்மல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தக்கலில் போட போகிறீங்கன்னா தக்கல் செலக்ட் பண்ணிக்கோங்க. புக்லெட்டுடைய டைப் கேட்கும். உங்களுக்கு 36 பேஜ் வேணுமா இல்லை 60 பேஜ் வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட பேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் உங்களுடைய நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. முக்கியமான விஷயம் உங்களுடைய ப்ரூஃபில் என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தப்பாக டைப் பண்ணிடாதீங்க. கீழே இந்த 2 இதுலையும் நோன்னு கொடுத்துக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயா இல்லை வெளியான்னு கேட்கும். இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. இந்தியா விட்டு வேறு கண்ட்ரியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதனுடைய கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ், நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அதோடைய வில்லேஜை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேரிட் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை அப்படிங்கிற இடத்துல வந்து பெர்த் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு தேவைப்பட்டால் கொடுத்துக்கோங்க. ஓட்டடியும் திருப்பப்பட்டால் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எஸ் ஆர் நோன்னு கேட்கும். அதாவது நீங்கள் மைனராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஈசிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். இதில் நோ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குக்கு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா பிளாங்காக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அக்ரி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய அப்பா பேர் அண்ட் உங்களுடைய அம்மா நேமை வந்து இந்த பாக்ஸில் வந்து தனித்தனியாக கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் மேரிட்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப் நேம் கேட்கும். ஸ்பௌஸ்ங்கிற இடத்துல உங்களுடைய ஒய்ஃப் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்ங்கிறது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்ன கொடுக்க போறீங்களோ அந்த அட்ரஸை இங்கே கரெக்டாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வில்லேஜ் அண்ட் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருமோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோடு கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கி வெளியே கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே ஏதாவது உங்களுக்கு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணுமோ அந்த கான்டாக்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்க அப்பாவுடைய நேம் இல்லைனா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அப்படி இல்லைனா அம்மா, அப்படி இல்லைனா உங்களுடைய கூட பிறந்தவங்க யார் பேராவது கொடுத்துட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாவது பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையான்னு கேட்கும். ஸோ இந்த டேட்டா வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி எதுவுமே இல்லைனா எல்லா இடத்துலையும் நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸுக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலையும் நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ப்ரிவியூ வரும். ஸோ பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகி வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிவியூ காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது தப்பு இருக்கா இல்லைங்கிறத பார்த்துக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அப்படியே ப்ரிவியூஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எது கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பிளேஸ் அண்ட் டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க. பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வரும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஓகே அப்படின்னா இங்கே அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய விருப்பப்பட்ட பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் பர்டிகுலராக அந்த ஸ்லாட் படி நீங்கள் வந்து டேரெக்டாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரிஜினலாக அடிஷ்னலாகவே எடுத்துகிட்டு போங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட்டாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண இடத்துல ஏதாவது தப்பு இருந்தால் கூட அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக டைப் பண்ணி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த இடத்துல நான் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களே கேட்பாங்க, ஏதாவது நீங்கள் தப்பாக ஏதோ ஃபில் பண்ணியிருக்கேன் அதை மாற்ற வேண்டியிருக்கான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொன்னால் கூட அவங்க அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து கிளியராக கிடச்சிடும். இதெல்லாம் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும். அங்கே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு டேரெக்டாக போஸ்ட் மூலமாக அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் ரிசீவ் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டேட்டஸை வந்து ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கூட உங்களுக்கு SMS சார்ஜஸ் வேணுமானு கேட்பாங்க. ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் 45 rupees நீங்கள் பே பண்ணி அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதை ஆக்டிவேட் பண்ணால் அப்படின்னா பாஸ்போர்ட் அவங்க டிஸ்பேச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டு எங்கே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு SMS வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ அதை எஸ்எம்எஸ் வரணும் விருப்பப்பட்டனா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ₹45 வந்து அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸர் விசிட் பண்ணும்போது பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பாஸ்போர்ட்டை ஈஸியாக அப்ளை பண்ணதுக்கான மெத்தடு. இப்போ சொன்ன மெத்தடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ண நம்ம ஈஸி அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.